Hi friends, how are you all? Welcome to my channel Padmavati Art Food and Life. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது today's special is barnyard dosa. Barnyard means இது வந்து barnyard இங்கிலீஷ்ல சொல்லுவா, தமிழ்ல வந்து திணை அரிசி. In தமிழ் திணை அரிசி, இங்கிலீஷ் barnyard, ஹிந்தில வந்து பாஜ்ரா அப்படினு சொல்லுவாங்க. So in Hindi bajra, English barnyard, in Tamil திணை அரிசி. திணை அரிசி மில்லட். இது வந்து ரொம்ப இது மில்லட் தோசை, திணை அரிசி தோசை நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு என்னன்னாக்கா அதுக்காக தான் நான் இன்னும் ஊற வைக்க போகிறேன். இப்போ தான் இந்த திணை அரிசி எடுத்துட்டு இருக்கேன். திணை அரிசியை வந்து இந்த டம்ளரால் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். 2 cup of barnyard, 2 cup of bajra, and 1 cup, அது 3/4 கப்பு தான், இவ்வளோக்கு தான் எடுத்திருக்கேன். காமிக்கிறேன் உங்களுக்கு. டூ கப்புக்கு நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். 3/4 கப்பு 3/4 ஆஃப் உடத் தால், உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இதில் வெந்தயம், நல்லா 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இந்த உளுத்தம்பருப்போட போட்டு ஊற வைங்க. இதில் போடக்கூடாது. இந்த உளுத்தம்பருப்போட 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், நேத்தி வெந்தயம் போட்டு இதை நல்லா நிறையா நான் ஒரு 5-6 வாட்டி நல்லா களைஞ்சு எடுத்துட்டு நல்லா ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டையும் தனித்தனியாக ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ உங்கள் சௌரியம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். 6 மணி நேரம், 6 hours இது ஊற வைக்கணும். ரெஸ்ட் இன் 6 hours. ஸோ 6 hours, ஏன்னா இது அரைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இது ரொம்ப நல்ல ஊர்னா தான் நல்லா அரைக்கப்படும், இல்லைன்னா அரைப்படாது திணை அரிசி. ஸோ இது நல்லா 6 மணி நேரம் களைஞ்சிட்டு ஊற வைக்கிறேன். நான் களைஞ்சி ஊற வைக்கிறேன். அப்புறம் அரைக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். அரைச்சிட்டு அதனுடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அரைச்சி இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ஃபர்மெண்ட் ஆக விட்டுருணும். இது ஃபுல் நைட்டு ஃபர்மெண்ட் ஆகணும். ஃபர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ராத்திரிக்கு வேணும்னாக்க நாள் ராத்திரி ஊற வச்சு காலையில் அரைச்சிட்டு அன்றைக்கி நைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா வெரி காலையில் ஊற வச்சுட்டு ஈவினிங் அரைச்சிட்டு நைட்டு ஃபுல்லாக ஃபர்மெண்ட் ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமா காலையில் பண்ணிக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேணும்னாக்க நீங்கள் நாள் காலையிலேயே ஊற வைக்கணும். இது 6 hours ஊற வைக்கணும். 6 hours இதை வந்து ஃபர்மெண்ட் ஆக வைக்கணும். ஸோ ஃபர்மெண்டேஷன் டைமிங் இஸ் 6 hours and rest time is with water 6 hours. Total 12 hours இது எடுத்துக்கும். மில்லட், இது வந்து மில்லட் தோசை. இது மில்லட் வந்து இந்த திணை அரிசி ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ திணை அரிசி தோசை பார்ப்போம். இந்த திணை அரிசியை பாஜிராவை நல்லா நிறையா வாட்டி ஒரு 5-6 வாட்டி களைஞ்சிருக்கேன். அப்போ தான் வந்து கொஞ்சோண்டு இந்த கலர் வரும், இல்லைன்னா ரொம்ப அழுக்காக இருக்கும். ஸோ நல்லா களைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் இங்கே உளுந்தும் வெந்தயமும் தனியாக ஊற வச்சுருக்கேன். இந்த அரிசி தனியாக ஊற வச்சுருக்கேன். தனித்தனியாக அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் அதை அரைக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். இது இப்போ 6 மணி நேரம் ஊறணும். ஓகேங்களா? இந்த பான்யார்ட் மாவு, தோசை மாவு ரெடியாக இருக்குது. பான்யார்ட் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. திணை அரிசி, இது குதிரைவாலி திணை அரிசின்னு சொல்லுவாங்க. பாஜிரான்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. தமிழில் வந்து குதிரைவாலி திணை அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. மில்லட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது பேர் வந்து பான்யார்ட் அப்படின்னு பேர். ஸோ இது தோசை மாவு நான் வந்து உங்களுக்கு ஊற வச்சு நேற்றுக்கு 6 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் அரைச்சி 6 மணி நேரம் ஃபர்மெண்டேஷன் பண்ணியிருக்கேன். 6 மணி நேரம் ஃபர்மெண்டேஷன் பண்ண உடனே இந்த பாருங்கள் மாவோட கன்சிஸ்டன்சி. இது நீங்கள் வந்து இட்லியாகவும் வாக்கலாம், தோசையாகவும் வாக்கலாம், உங்கள் இஷ்டம். உளுத்தம்பருப்போட அளவு கொஞ்சம் கூட தான் போட்டிருக்கேன்.
அதனால் இட்லி பார்த்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து தோசை தான் பண்ண போகிறேன். இப்போது தோசை கல் காஞ்செடுத்து இதை நம்ம நார்மலாக நீங்கள் தோசை வாக்குற மாதிரி தான். நார்மலாக நீங்கள் வந்து இந்த தோசை மாவு என்ன கன்சிஸ்டன்சியில் வைப்பீங்களோ அதே கன்சிஸ்டன்சி தான். நார்மல் தோசை மாதிரி தான் வாக்க போகிறோம். பட் வந்து இது மில்லட் தோசை. இதில் வந்து அந்த பான்யார்ட் அந்த அரிசி திணை, குதிரைவாலி திணை அரிசியும் உளுந்து வெந்தயம் இவ்வளோ தான் போட்டிருக்கோம். உளுத்தம்பருப்பு வெந்தயம். வெந்தயம் எல்லா தோசைக்குமே வந்து வெந்தயம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் இது பாருங்கள், நார்மலாக இது மாதிரி வச்சு பண்ணுறோம். கொஞ்சம் நாழி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. நான் வந்து கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நெய் வேணாலும் போட்டுக்கலாம். பட் வந்து மில்லட்ஸ் யூஸ் பண்ணும்போது மில்லட்ஸ் வந்து நம்மளுடைய இதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ நெய் வந்து சேர்க்க வேண்டாம். நம்மளோட வெயிட் மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வந்து மில்லட்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப நம்மளோட ஹெல்த் இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். மில்லட்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஒரு தோசை, இதுக்கு நான் வந்து தொட்டுக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னாக்க டொமேட்டோ ஆனியன் கார சட்னி. இதனுடைய வீடியோ நான் அப்புறமா உங்களுக்கு போடுறேன். இது டொமேட்டோ ஆனியன் கார சட்னி. இது ஒன்றும் இல்லை, டொமேட்டோவையும் ஆனியனையும், அதாவது நான் இப்போ இதுலேயே சொல்லிடுறேன் உங்களுக்கு இந்த தோசை ஆறதுக்குள்ளே. ஒரு டொமேட்டோ, ஒரு 4 tomatoes, 2 onion, 2 big size onion, and red chilies, 10 red chilies, 1 tablespoon chana dal, salt to taste. அப்புறம் இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெயில் கடுகு தாளித்து இதை போட்டு ஒரு வதக்கி எடுத்துடணும். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இது ஒன்றும் ரொம்ப சிம்பிள். டொமேட்டோ ஆனியன் கார சட்னி. பிகாஸ் இதில் வந்து மிளகா நிறையா போடுறோம் நம்ம. இது நல்லா இருக்கும். இதுக்கு மில்லட் தோசைக்கு வந்து மில்லட் தோசைக்கு இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதனால தான் அந்த சட்னி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இது முடிஞ்சிச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். செம்மையாக வந்துருக்கு பாருங்கள். அழகாக கோல்டன் கலரில் ரொம்ப அழகாக வந்துருக்கு பாருங்கள். நம்ம நார்மல் தோசை மாதிரி தான் இது. சூப்பராக இருக்கும். அடுப்பை சின்னதாக வச்சுட்டு இன்னொரு தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம நார்மல் தோசை மாதிரி தான். அழகாக மெலிசாக நல்லா சூப்பராக வரும். இந்த வெந்தயம் போட்டிருக்கிறதுனால அதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த தோசை. இது வந்து நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கு வைக்கலாம். நாளே ஊற வச்சு நான் வந்து அளவெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்து நீங்கள் பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிட்லாம். ரொம்ப வயசானவங்கள்லேருந்து எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே இது வந்து சூப்பராக உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது நீங்கள் பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு. பான்யார்ட் மில்லட் தோசை ரெடி. தமிழில் வந்து குதிரைவாலி திணைன்னு சொல்லுவாங்க, ஹிந்தியில் பாஜிரான்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் பான்யார்ட் BARNYARD பான்யார்ட் தோசை, மில்லட் தோசை with tomato onion kara chutney ready. Please subscribe my channel Padmavati Art Food and Life. Please share with your friends. Enjoy your treat. Okay, bye Padmavati Venugopalan. Bye.